इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ருதி சூக்திமாலா, அதுல 45வது ஸ்லோகத்துல பாதியில இருக்கும். அதாவது 94வது பக்கம். உத்தரமீமாம்சாகத த்விதீயாத்தியாய பிரதம பாதே சிந்திதம், அந்த இடத்துல நம்ம வாசிக்கணும். உத்தரமீமாம்சாகத த்விதீயாத்தியாய பிரதம பாதே சிந்திதம் வினிகமனாயாம் கோ ஹேதுஹு இதி சேத் பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திராः சம்பிரசூயந்தே ந காரணம் இத்தியாதீனி ஸ்ருத்யனுகிரஹீதானி சூதகீதா வச்சனானி. அதாவது ஒரு இடத்துல சிவனை காட்டிலும் விஷ்ணுவை அதிகமாக சொல்லிருக்கு, இன்னொரு இடத்துல விஷ்ணுவை காட்டிலும் சிவனை அதிகமாக சொல்லிருக்கு. இதுல எதை நாம கரெக்டா வச்சுக்கணுங்கிறத தீர்மானம் பண்றது எப்படின்னு கேட்டா, அதுக்கு இத வினிகமகம், அதாவது தீர்மானம் பண்றதுக்கு இதுதான் யுக்தின்னு சொல்றாரு. என்ன, பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சம்பிரசூயந்தே. சம்பிரசூயந்தேனா இதுகள்லாம் இவாளுக்கெல்லாம் உற்பத்தி இருக்கு, ஆனா எது காரணமோ அதுக்கு உற்பத்தி கிடையாது. ஆக ஜெகத்காரணம்னு எது சொல்றோமோ அதுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிருக்கு. இந்த வச்சனங்கள்லாம் இத்தியாதி ஸ்ருத்தி அனுகிரகீதானி சூதகீதா வச்சனா. ஆக ஸ்ருதிக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய, ஸ்ருதியை அனுசரித்து இருக்கக்கூடிய புராண வச்சனங்களை நாம் பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஆதித்ய புராணத்துல ஒரு வச்சனம் சொல்றார். விஸ்வேஸ்வரம் உமாகாந்தம் விஸ்வாந்தர்யாமினம் விபும் ந பிரம்மாத்யை சமம் ப்ரூயாத் சக்திபிர் நைவ பார்வதீம் ப்ரூயாத் யதி சமம் சம்பும் பிரம்ம விஷ்ணுவாதிபி சுரைஹி யஹ் கஷ்டித் தமசாவிஷ்டஹ கதாசித் நைவ சமஸ்பிருஷே. அதாவது ஆதித்ய புராணத்துல என்ன சொல்லிருக்குன்னா, பரமேஸ்வரனே விஸ்வாந்தர்யாமியா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை பிரம்மாதி தேவர்களோடு சமமாக சொல்லக்கூடாது, பார்வதியை மற்ற சக்திகளுக்கு சமமாக சொல்லக்கூடாது. யாராவது அந்த சம்புவை பிரம்ம விஷ்ணுவாதிகளோட சமமாக சொன்னானே ஆனால் அவன் அஸ்பிருஷ்யனாவான், நைவ சமஸ்பிருஷே அப்படின்னு தண்டனை சொல்லிருக்கு. மகாபாரதத்துல என்ன சொல்லிருக்கு, எஸ்ய பிரம்மாச்ச விஷ்ணுஷ்ச துவஞ்ச சக்கர சகாமரைஹி பூஜயத்வே சதா லிங்கம் தஸ்மாத் சிரேஷ்டதரோஹி கஹா. எந்த பரமேஸ்வரனுடைய லிங்கத்தை பிரம்மா என்ன விஷ்ணு என்ன சக்கரன்னா இந்திரனான நீயே மற்ற தேவர்களோடு சேர்ந்து பூஜை பண்ணுகிறீர்களே, அவரை விட சிரேஷ்டமா வேற யாராவது உண்டா அப்படின்னு கேட்கிறார். இது இந்த நியாயங்கள்லாம் ஸ்மிருத்யனவகாசாதிகரண நியாயேன பிரபலானி. வேதாந்தத்திலே 2வது அத்தியாயம், அதாவது பிரம்மசூத்திரத்துல 2வது அத்தியாயம் முதல் பாதம் முதல் அதிகரணம் ஸ்மிருதி அவகாசாதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்துல சொன்ன நியாயப்படி இங்க தீர்மானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அதிகரணத்துல என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறத அடுத்தபடியா சொல்றார். ததாஹி உத்தரமீமாம்சாகத த்விதீயாத்தியாய பிரதம பாதே சிந்திதம் ஸ்மிருத்யனவகாச தோஷ பிரசங்க இதி. அந்த சூத்திரம் வேற மாதிரியா இருக்கு. ஸ்மிருத்யனவகாச தோஷ பிரசங்காத் இதி சேன்னா அந்நியஸ்மிருத்யனவகாச தோஷ பிரசங்காத் அப்படின்னு இருக்கு. அதைத்தான் கொஞ்சமா பாதி சூத்திரத்தை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அஸ்யார்த்தா, இந்த அதிகரணத்துல சொன்ன விஷயத்தை சொல்றார். ரிக்வேதாதிபிஹி அக்னிஹோத்ராதி கர்மஹ பிரம்மணஹ ஜகத்காரணத்துவஞ்ச பிரதீயதே. அதாவது வேதத்தை பார்த்தோம்னா அதுல நிறைய தர்மங்கள், அனுஷ்டானம் பண்ண வேண்டிய தர்மங்கள்லாம் சொல்லிருக்கு. அதே சமயத்துல ஜெகத்காரணமாக பிரம்மங்கிறதும் அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. 2 விஷயம் இருக்குன்னு, தர்மம் பிரம்மம் இது 2மே அங்க சொல்லப்பட்டிருக்கு இதுல வேதத்துல. சாங்கிய ஸ்மிருதியில பார்த்தா சாங்கிய ஸ்மிருதிஸ்து பிரதானஸ்ய ஜெகத்காரணத்துவம் பிரதிபாதயதி. அப்ப ஜெகத்துக்கு காரணமாக சாங்கிய ஸ்மிருதி என்ன சொல்றது, பிரதானம் தான் ஜெகத்காரணம்னு சொல்றது.
அப்போ இந்த விஷயத்துல வேதத்துக்கும் சாங்கிய ஸ்மிருதிக்கும் விரோதம் வந்தது. அப்போ சாங்கிய ஸ்மிருதியை அனுசரித்து வேதத்துக்கு சங்கோச்சம் பண்ணணுமா வேண்டாமான்னு சந்தேகமா. தத்திர தயா ஸ்மிருத்தியா வேதஸ்ய சங்கோச்சக அஸ்தி நவா இது சந்தேக. ஸ்மிருதிக்கு விரோதம் இல்லாமல் இந்த ஜகத்துக்கு பிரம்மத்தை ஜெகத் காரணமாக சொல்லக்கூடிய வேதாந்த வாக்கியங்களுக்கு ஸ்ருதிக்கு வேற விதமான அர்த்தம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு விசாரம். அதுல இப்ப பூர்வபக்ஷமா ஸ்மிருதேஹே பிரதானஸ்ய ஜகத்காரணத்துவம் அந்தரேண நிரவகாசத்வாத் பிராபல்யம் வேதஸ்ய து தர்மேபி சரிதார்த்தத்வாத் தௌர்பல்யம் தஸ்மாத் ஸ்மிருத்யனுசாரேண வேத சங்கோச்சேன நீயதே அப்படி இருக்கலாம் போல இருக்கு. இல்ல சங்கோச்சனீய அப்படியாவது இருக்கலாம். வேத சங்கோச்சனீய எழுத்து தப்பு இருக்கு. இது பூர்வபக்ஷ. அதாவது இந்த ரெண்டுல இந்த ஸ்மிருதிக்கு இப்போ ஜெகத்காரணம் பிரதானம் இல்லே பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னா அப்ராமாண்யமே வந்தது. வேதத்துல சொன்ன ஜெகத்காரணம் பிரம்மான்னு சொன்ன விஷயத்தை நாம ஏத்துக்கல, அது சரியில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்காக வேதம் அப்பிரமாணம் ஆகாது. ஏன்னா அந்த வேதத்துல நிறைய அனுஷ்டான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் நம்ம ஒண்ணும் தப்புன்னு சொல்லலையே. அதனால வேதத்துக்கு அவகாசம் இருக்கு, அப்பிரமாணம் ஆயிடாது. ஸ்மிருதிக்கு அவகாசமே இல்லை. அது சொன்ன விஷயத்துல ஜெகத்காரணத்தை சொல்றதுக்காக வந்ததுதான் அது. அதுவும் தப்பா சொல்லி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்கு அப்பிராமாண்யம் வந்துவிடும். ஆகையாலே இந்த சாவகாச திரவகாச நியாயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அவகாசம் இத இப்ப வேண்டான்னு இதை விட்டோம்னாலும் இதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, இது வேற இன்னொரு இடத்துல அவகாசம் இதுக்கு கிடைக்கும் அப்படின்றத அது சாவகாசம். இந்த இடத்துல விட்டா எங்கேயுமே அதுக்கு இடம் கிடையாது அப்படின்னு எதை சொல்றோமோ அது நிரவகாசம். இப்போ ஸ்மிருதியானது நிரவகாசம் ஆயிடுச்சு. நிரவகாசத்துக்கு பிராபல்யம், சாவகாசத்துக்கு மற்றபடி இன்னொரு இடம் கிடைக்கிறதுங்கிறதுனாலே அது துர்பலம்னு வச்சிருக்கு. அப்படி பாக்குறச்ச இந்த நியாயத்தை கொண்டு பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல ஜெகத்காரண விஷயத்துல வேதத்தை ஸ்மிருதியை அனுசரித்து மாத்திக்கலாம். அதாவது அதுல தாற்பயம் இல்லைன்னு சொல்லிவிடலாம். பிரம்மன் தான் ஜெகத்காரணம் சொல்றதுல தாற்பயம் இல்லை, இது அனுஷ்டானம் பண்றதுக்காக வந்திருக்கு, அதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிவிடலாம், சங்கோஜம் பண்ணலாம்னு சொல்றான். இப்ப இதுக்கு சித்தாந்தம் அங்க என்ன சொல்றது? இப்ப சொன்னது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன? பிரத்யக்ஷ ஸ்ருதிபிஹி பஹ்வீபிஹி அனுகிரஹீதாக மன்வாதி ஸ்மிருதயः பிரம்ம காரணத்துவம் ஆச்சக்ஷதே சாங்கிய ஸ்மிருதிஸ்து மூலஹீனா துர்பலா பாத்யா இது சித்தாந்த. அந்த சூத்திரக்காரர் என்ன பண்ணார், நீ இந்த ஸ்மிருதியை தானே காமிக்கிறேன், சாங்கிய ஸ்மிருதிய. நானும் நிறைய ஸ்மிருதிகள் வச்சிருக்கேன். மன்வாதி ஸ்மிருதிகளை பார்த்தோம்னா அது ஸ்ருதியில சொன்னதுக்கு அனுகூலமாக சொல்லியிருக்கு. உன்னுடைய அந்த ஸ்மிருதி இருக்கே கபில ஸ்மிருதி, அது ஒண்ணுதான் அதுக்கு விரோதமா பேசுறது. அப்ப இந்த விதத்துல பார்த்தா ஸ்மிருதிக்கும் இப்போ ஒரு அனவகாசம் வரும். சாங்கிய ஸ்மிருதியுடைய பிராமாண்யத்தை ரட்சிப்பதற்காக அது சொன்ன விஷயத்தை நாம அப்படியே ஏத்துட்டோமானால் அப்ப இந்த மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கே இதுகளுக்கெல்லாம் அனவகாசம் ஆயிடும். அது ஸ்ருதிய மூலமாக இருக்கு, ஸ்ருதிய மூலமாக கொண்டு அதே மாதிரி சொல்லக்கூடியதாக இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஸ்ருதிய மூலமாக கொண்ட ஸ்மிருதி பிரபலம், ஸ்ருதி மூலம் இல்லாத ஸ்மிருதிங்கிறது துர்பலம். ஆகையாலே அந்த சாங்கிய ஸ்மிருதியத்தான் நாம தள்ளணும். இந்த ஸ்ருதிய வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த ஸ்ருதியை மூலமாக கொண்ட மன்வாதி ஸ்மிருதிகள் இருக்கே அதுக்கு பிராமாண்யம் கொடுக்கணும். ஆக பிரம்ம ஜெகத்காரனுங்கிறது தான் சரி அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கார். பிரத்யக்ஷ ஸ்ருதிய மூலமாக கொண்டு இருக்கும் ஸ்மிருதிகள் பிரபலம், ஸ்ருதி மூலம் இல்லாத ஸ்மிருதி அந்த ஸ்மிருதி பிரத்யக்ஷ ஸ்ருதி மூலமா இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை காட்டிலும் துர்பலம் அப்படின்னு நியாயத்தை அங்க உபயோகப்படுத்திருக்கார். பிரத்யக்ஷ ஸ்ருதிபிஹி பஹ்வீபிஹி அனுகிரஹீதாக மன்வாதி ஸ்மிருதயः
பிரம்ம காரணத்துவம் ஆச்சக்ஷதே சாங்கிய ஸ்மிருதிஸ்து மூலஹீனா துர்பலா பாத்யா இது சித்தாந்தா. ஏவமத்ராபி அந்த நியாயத்தை இங்க கொண்டு வந்து என்ன எப்படி சேர்க்கிறார்? ஹரிமூலஹீனானி இல்ல, வெறும் மூலஹீனானி சொல்லாம நினைக்கிறேன். மூலஹீனானி ஹரிஹரயோஹோ அபேத வச்சனானி ஸ்ருத்தி அனுகிரகீத வேதவச்சனைஹி பாத்யானி இது. ஸ்ருத்தி அனுகிரகீத வேதவச்சனைஹின்னு வராது, மற்ற புராண வச்சனைஹின்னு சொல்லணும். ஸ்ருதியை மூலமாக கொண்ட மற்ற ஸ்மிருதி வச்சனங்கள், இது மூலம் இல்லாத அந்த ஸ்மிருதி வச்சனங்கள் இருக்கு, புராண வச்சனங்கள், அதை காட்டிலும் பிரபலம். ஆகையால மூலம் இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ஸ்ருதியை மூலமாக கொண்ட வச்சனங்களைத்தான் நாம ஏத்துக்கணும், மூலம் இல்லாத வச்சனங்களை விட்டுடணும். என்னோ தெரியல, ஹரிஹரையோர் அபேத வச்சனானி இருக்கலாம், இதுல நிறைய இது இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. அது வேற ஒரு மேனஸ்கிரிப்ட் இருக்கு, அதை வச்சுட்டு பார்த்து திருத்தினா சரியா வரும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டிருக்கு, அது ஓவர்லாப் இருக்கு அந்த இடத்துல, தகாரத்தோட கோடோட இருக்கலாம். அவேத வச்சனைகி பாத்யானி, அதாவது ஸ்மிருதி வச்சனைகின்னு எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்ருதி அனுகிரகீதமான ஸ்ருதி வச்சனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. நான் ஸ்ருதியை மூலமாக கொண்ட ஸ்ருதி இல்லாத வச்சனம் ஸ்மிருதி வச்சனத்தை தான் எடுத்துக்கணும். அதனால அவேத வச்சனைகி இருந்தா நல்லா தான் இருக்கும். அதாவது வேற ஒண்ணும் இல்லை, ஹரியும் ஹரவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வச்சனங்கள் இருக்கு, புராண வச்சனங்கள் இருக்கு. இந்த வச்சனங்களை ஒத்துக்கப்படாதுங்கிறார். ஏன்னா பேதத்தை சொல்லக்கூடிய வச்சனங்கள் நிறைய இருக்கு, அது ஸ்ருதியை அனுகிரகிச்சு இருக்கு. அதனால இந்த அபேத வச்சனங்களுக்கு வேற மாதிரியாக அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு இவர் கொண்டு போறார். அசவா ஹரிஹரையோர் அபேத வச்சனானி விஷ்ணுவாதி தேவதாக அப்படி தத்தத் பல விசேஷார்த்திபிஹி ஈஸ்வரமூர்த்தித்வேன உபாஸ்யானி இத்யேவம் வித அர்த்த பிரதிபாதன பராணி. அசவான்னு சொல்லி இன்னொரு சமாதானம் சொல்றார். இந்த விரோதத்தை சமணம் இப்படி பண்ணலாம். ஹரி ஹர அபேதம் சொல்லக்கூடிய வச்சனங்கள் இருக்கே, அதெல்லாம் எதுக்கு என்ன அர்த்தத்துல சொல்றது அப்படின்னு கேட்டா நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். எல்லாத்தையும் விட சிரேஷ்டனா இருக்கக்கூடியவர் அவர் தான் உபாசிக்க தகுந்தவர், மற்றவாள்லாம் உபாசிக்க தகுந்தவா இல்லே அப்படின்னு தோணும். ஆனா அப்படி இல்லே, அந்தந்த பலத்தை அபேட்சித்து மற்ற தேவதைகளையும் நாம உபாசிக்கலாம். ஆனா எப்படி உபாசிக்கணும் சொன்னா ஈஸ்வரனுடைய மூர்த்தியாக அந்த மற்ற தேவதைகள் எல்லாம் உபாசிக்கலாம். தத்தத் பல விசேஷ அர்த்திபிஹி ஈஸ்வர மூர்த்தித்வேன உபாசியானி அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காக ஈஸ்வரனுடைய மூர்த்தியாகத்தான் அந்த விஷ்ணு இருக்கார், அவரே ஈஸ்வரன் தான், அவரை உபாசனம் பண்ணலாம், ஈஸ்வரனாக உபாசிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக வருது. ஈஸ்வரனுடைய ஒரு ரூபம் அந்த மகாவிஷ்ணு, ஈஸ்வரனுடைய ஒரு ரூபம் இந்த தேவதை அப்படின்னு சொல்லி உபாசிக்கணும் அப்படிங்கிற தாற்பயத்துல அபேதம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு பிரமாண வச்சனம் காமிக்கிறார். ததாச்ச கூர்ம புராண வச்சனம். மமைஷா பரமாமூர்த்தி நாராயண சமாஹ்வயா. மமன்னு சொல்லி சுவாமியும் சொல்றார், என்னுடைய மூர்த்தி தான் இந்த நாராயணன் அப்படிங்கிறது. சர்வபூதாத்மபூதாசா சாந்தாச்ச அக்ஷர சம்ஹிதா. எல்லா பூதங்களுக்கும் சர்வ பிராணிகளுக்கும் ஆத்மாவாக இருக்கக்கூடியது அந்த மூர்த்தி, பரமசாந்தமானது, அக்ஷரம்னு பேரு. தஸ்மாதேவ மகாயோகி மத்பக்தைஹி புருஷோத்தமஹ அர்ச்சனீயஹ நமஸ்காரியஹ மத்பீதி ஜனநாயகி. என்னுடைய மூர்த்தி தானே இந்த விஷ்ணு. அதனால அந்த மகாயோகியா இருக்கக்கூடிய புருஷோத்தமனான அந்த விஷ்ணு சிவபக்தாளால அர்ச்சிக்கப்பட வேண்டும், நமஸ்கரிக்கப்பட வேண்டும், அப்பதான் எனக்கு பிரீத்தி வரும் அப்படின்னு சிவனே சொல்றாரு. நனு இப்ப அடுத்த கேள்வி. நதே விஷ்ணு ஜாயமானோ நஜாத்தோ தேவ மஹிம்ர பரமந்தமாப இது ஸ்ருதௌன்னு இருக்கணும். விஷ்ணோர் மாஹாத்மியம் ந கோபி ஜானாதி இது ஸ்ரவணாத் விஷ்ணோராதித்யம் இது சேத். இந்த ஸ்ருதியில ஹே விஷ்ணு, உன்னுடைய மகிமைய ஒரு பிறந்தவனோ பிறந்து இருக்கிறவனோ யாருமே பூர்ணமா தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்னாச்சு, யாருமே தெரிஞ்சுக்கலன்னா அவருடைய மகிமை ரொம்ப ஜாஸ்தின்னு தானே தெரியுது. அதனால விஷ்ணுதான் ரொம்ப பெரியவர்னு அந்த ஸ்ருதியே சொல்றதே அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்றார் இங்க பாரு. ஜனிமத் புருஷாபேட்சையா
மகத்துவம் ந ஜனி ரஹித சங்கராபேட்சையா. இந்த வாக்கியத்திலேயே இதுக்கு பதில் இருக்கு. பிறக்கிறவனோ பிறந்தவனோ உன்னுடைய மகிமைய தெரிந்து கொள்ள பூர்ணமாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு அந்த வாக்கியத்துல இருக்கு. ஜாயமானஹா ஜாதஹா மகிம்னஸ்பரம் அந்தம் ந ஆப அப்படின்னு சொல்லி. இப்போ சிவன் இவாரில் சேரலையே, பிறந்தவனோ பிறக்கிறவனோ இல்லையே. அதனால இவாளை காட்டிலும் யாரு பிறக்கிறாளோ அவளை காட்டிலும் அவர் பெரியவர், அவருடைய அந்தத்தை பிறந்தவன் தெரிஞ்சுக்க முடியாது, அது வாஸ்தவம். ஆனா சங்கரனை சிவனை விட இவர் பெரியவர்ங்கிறது இந்த வச்சனத்தால சித்தமாகாது. ஜாயமானோ நஜாதஹா இத்தியுக்தத்வா, அது ஜாயமானஹா ஜாதஹா இந்த பதங்கள்லாம் பிரயோகம் பண்ணிருக்கு. அதனால இப்பதான் தெரியுது. லோகத்ரயே ப்யப்ரதிம பிரபாவன்னு இருக்கணும், கீதையில உள்ளது. லோகத்ரயே ப்யஸ்ய பிரபாவன்னு ஏதோ போட்டிருக்கு, அது சரியா இல்ல. லோகத்ரயே ப்யப்ரதிம பிரபாவ அப்படின்னு 11வது அத்தியாயத்துல இந்த விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணரை பார்த்து, லோகத்ரயத்திலையும் உனக்கு சமமாக உனக்கு சமமான பிரபாவம் மகிமை யாருக்கும் இல்லைங்கிறது இந்த வாக்கியத்திலையும் தெரிகிறதே. அப்ப நீங்க எப்படி விஷ்ணுவை விட சிவன் பெரியவன்னு சொல்லலாம்னு சந்தேகம். இதி ஸ்மிருதௌ விஷ்ணோர் மாஹாத்மியம் அவகம்யதே இதி சேன்னா நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்யதே நதத் சமஷ்டாப்ஜதிகச்ச திருஷ்யதே பராஸ்ய சக்திர் விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வாபாவிகி ஞானபலக்ரியா ச நதஸ்ய கஷ்டித் பதிரஸ்ய லோகே நச்சேஷிதா நைவ ச தஸ்ய லிங்கம் ச காரணம் கரணாதிபாதிபஹ நச்சாஸ்ய கஷ்டித் ஜனிதா நச்சாதிபஹ இதி மகாதேவாதித்ய பிரதிபாதன பரயா ஸ்ருத்யா விஷ்ணுவாதித்ய பிரதிபாதன பராயா ஸ்மிருதேஹே பாதோபபத்தே. நீ ஸ்மிருதி வச்சனத்தை தானே காமிச்சே. லோகத்திலேயே பிரதிம பிரபாவம் யார் எதுல இருக்கு? புராணத்துல இருக்கு, கீதையில இருக்கு. ஆனா எனக்கு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து ஸ்ருதியிலேயே நதஸ்ய காரியம் கரணஞ்ச வித்தியதேன்னு ஆரம்பிச்சு அவருக்கு சமமா யாரும் கிடையாது, நதத் சமஷ்டாப்ஜதிகச்ச திருஷ்யதே அப்படின்னு அங்க ஸ்ருதி. ஆகையால ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனால இதை ஏத்துக்க முடியாது. ஆனா இங்க கூட ஏற்கனவே சொன்னார் இவர், அந்த விஸ்வரூபம் காமிச்சதே பரமம் ரூபம் ஐஸ்வரம் அப்படின்னு ஈஸ்வரனுடைய ரூபம் தான் அது. ஆக அந்த ஈஸ்வர ரூபத்தை அர்ஜுனன் லோகத்திலேயே பிரதிம பிரபாவன்னு சொல்லிட்டான்னா நமக்கு ஒன்னும் விரோதமே இல்லைன்னு தோன்றும். ஏன்னா அவர் காமிச்ச ரூபம் ஈஸ்வரனுடைய ரூபம். ஏன்னா ஐஸ்வர ரூபத்தை தான் உனக்கு காமிக்க போறேன், அதனால திவ்யமான இந்த கண்ணால பார்க்க முடியாது, உனக்கு திவ்யமான சக்ஷுசு கொடுக்குறேன் அப்படி எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. அதனால அர்ஜுனன் எந்த ரூபத்தை பார்த்து லோகத்திலேயே அப்பிரதிம பிரபாவம்னு சொல்றானோ அந்த ரூபம் ஈஸ்வரனுடைய ரூபம் தான் அப்படின்னு இந்த புத்தகக்காரரே முன்னாடி சொல்லிட்டார். அதனால இந்த அம்சம் வேண்டாமோன்னு நினைக்கிறேன். அதாவது இது ஒன்றும் பெரிய சமாதானம் இல்லை, இப்பயும் சொல்லலாம்னு சொல்லி வச்சிருக்கார். इति महादेव आधिक्य प्रतिपादन परया श्रुत्या विष्णुआधिक्य प्रतिपादन पराया स्मृतेर बाधोपपत्तेன்னு போட்டார். பாதங்கள்லாம் வேண்டியில்லைன்னு தோன்றது. கிஞ்ச மகாதேவஹ அல்பஹ இதி மாதாமே வந்தியா இதிவத் வியாகாதஹன்னு இருக்கணும், வியாக்கியாதஹ இல்ல வியாகாதஹ. மகாதேவன் பேரு சொல்லிட்டு மகாங்கிற சப்தத்துக்கு விருத்தமாக அவன் ஒரு அல்பன் அப்படின்னு சொல்றது என்னுடைய மாதா வந்தியான்னு சொல்ற மாதிரி வதத்தோ வியாகாதா சொன்னவனுக்கு ஒரே அபத்தமா இருக்கு. அவர் அல்பனா இருந்தால் எப்படி மகாதேவகான்னு அவருக்கு பேரு வர முடியும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார். உடனே அவன் எதிராளி கேட்கிறான், நான் புருஷோத்தமஹா இது விஷ்ணோர் மகத்துவம் அவகம்யதே இதிச்சே, புருஷோத்தமஹான்னு சொல்லியிருக்கே அப்ப அவர் தானே உத்தமன், மத்தவா அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றான்னா புருஷோத்தமத்துவம் ந புருஷோத்தமத்துவம் மகத்வே லிங்கம் மகாதேவ இது மகாதேவஸ்ய மகத்வே ஸ்ருதி. இல்ல இப்படி சொல்லணும், புருஷோத்தமத்துவம் மகத்வே லிங்கம் மகாதேவ இது மகாதேவஸ்ய மகத்வே ஸ்ருதி ததா ஸ்ருதிர்லிங்காத் பலீயசி இது நியாயேன மகாதேவஸ்யைவ மகத்துவம். பதில் என்ன சொல்லிட்டாருன்னா, புருஷோத்தமஹான உத்தமத்துவம் சொன்னதுனாலே எத்தனையோ பேர் உத்தமம் இருக்கலாம், இவரும் உத்தமத்துவம் சொன்னதுனால அது மகத்துவம் தெரியுது நீ அனுமானம் பண்ணணும், அது லிங்க பிரமாணமா. ஆனா மகாதேவகாங்கிறது மகத்தின் சப்தத்தினாலேயே சொல்லியிருக்கே அவருடைய மகத்துவத்தை. ஆகையால அது ஸ்ருதி. ஸ்ருதி லிங்கம் ரெண்டுல ஸ்ருதி தான் பிரபலம்னு
மீமாம்சா நியாயம். அதனால மகாதேவனுக்கு உள்ள மகத்துவம் தான் ஸ்ருத்தியா சித்திக்கிறது, அதுதான் பிரபலம், அதைத்தான் எடுத்துக்கணும். நானும் மகாமிஷ்டாசௌ ஈஸ்வரஸ்ட இது வியுற்பத்தியா விஷ்ணுவபி யோஜயித்தும் சக்கியம். இந்த மகாதேவகாங்கிற சப்தத்தை விஷ்ணுவுக்கு சொல்ல முடியாதா என்ன? மகாமிஷ்டாசௌ ஈஸ்வரஸ்ட அப்படின்னு சொன்னா விஷ்ணு ஈஸ்வரர் தான், அவனும் பெரியவர் தான். ஆக மகாதேவகா அப்படின்னு சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையேன்னா அதுக்கு என்ன சொல்றா? இதுச்சேன்னா மகாதேவே மகேஸ்வர சப்தஸ்ய ரூಢத்வாத் ரூಢிர் யோகம் அபஹரதி இதி நியாயேன மகாதேவஸ்யைவ மகேஸ்வரத்வம் மகேஸ்வர சப்தஸ்ய அனன்யகாமித்வ ஸ்ரவணாத். இல்ல இப்படி எல்லாம் பண்ண முடியாது. மகாம்சாதோ ஈஸ்வரஹான்னு நீ யுத்தத்தி சொல்றதுக்காச்சும் மகேஸ்வரஹாங்கிறது சமுதாய சக்தி பிரபலம். ரூஹிர் யோகம் அபஹரத்தின்னு நியாயம். நீ பெரியவராகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கார் அப்படின்னு மகா ஈஸ்வரான்னு ரெண்டு சப்தத்துடைய அர்த்தத்தை சேர்த்து விஷ்ணுவுக்கு இந்த சப்தத்தை கொண்டு கொடுக்கணும். அந்த கொண்டு வரணும், இந்த அர்த்தத்துக்கு கொண்டு வரணும். ஆனா மகாதேவன் விஷயத்துல மகாதேவகாங்கிறது நீ மகாவும் தேவவும் பிரிக்காமலே ரூஜா அர்த்தம் தெரியுது. அதனால அவரைதான் ஈஸ்வரன் சொல்லணும். அதனால மகேஸ்வர சப்தம் அந்த சிவனை விட்டால் வேற யாருக்கும் பொருந்தாது அப்படின்னு காளிதாசரே சொல்லிட்டார். ததாஹு சர்வஜ காளிதாசாக பகுஜன் கொடுத்தார். ஹரிர் யசைக புருஷோத்தம ஸ்மிருதா மகேஸ்வர திரியம்பக ஏவ நாபரஹா அப்படின்னு சொல்லிட்டார். ஹரிஹி இல்ல புருஷோத்தமஹான்னு சொன்னா அது ஹரிக்கு தானா அந்த சப்தம், மகேஸ்வரஹான்னு சொன்னா திரியம்பகனுக்கு தான் அந்த சப்தம், வேற யாருக்கும் இந்த சப்தம் போகாது, வேற வராது. அந்த மாதிரி சதக்கிரது அப்படிங்கிற சப்தம் எனக்கு தான் உண்டுன்னு இந்திரன் சொல்றானா. வேற யாரும் 100 யாகம் அஸ்வமேத யாகம் பண்ணினதுக்காக சதக்கிருத்து ஆக முடியாது, அதனால 100 யாகம் யாரையும் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வருது இந்திரன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி கிஞ்ச சிவபுராணேஷு மகாபாரதேஷு பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் பிதாமகேஸ்வரஹா இது ஸ்ரவணாத் மகாதேவஸ்ய மகத்துவம். பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிற இந்த திரிமூர்த்திகளுக்கு அப்பாவாக பிதாவாக மகேஸ்வரன் இருக்கிறதாக சிவபுராணங்கள்ல சொல்லியிருக்கான், மகாபாரதத்துல சொல்லியிருக்கான். அதனால அவர் தான் பெரியவர். நானும் சிவபுராணானாம் தாமசத்வாத் அப்பிராமாண்யம் இது சேத். இது தாமச புராணம்னு சொல்லுவாளே, இதை எப்படி நாம பிரமாணமா எடுத்துக்க முடியும்? சிவபுராணத்துல சொன்னதெல்லாம் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு என்ன சொல்றார்? தாமசத்வா பாவாத், தாமசம் கிடையாது. எப்படி அத நான் கேட்கிறேங்கிறார். சிவபுராணானாம் தாமசத்துவம் தாமச விஷயத்துவேனா இத தாமச கர்த்திருத்துவேனா? இதே இந்த புராணத்தை தாமசம் நீ சொல்ற, அந்த புராணம் பண்ணினவன ஒரு தாமசமா இருக்கிறதுனாலயா, இல்ல அதுல சொல்லப்பட்ட விஷயம் தாமசமா இருக்கிறதுனாலயா? தாமச கர்த்திருத்துவேனா தாமச விஷயத்துவேனா, இந்த ரெண்டா பிரிக்கிறார். அது என்ன? ஆத்தியா இந்த புராணம் சொல்லக்கூடிய விஷயம் தாமசமா இருக்கு, அதனால இது தாமச புராணம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா, மகான் பிரபுர்வை புருஷ சத்வசேஷ பிரவர்த்தக சுனிர்மலாம் இமாம் சாந்தின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சாந்திம் ஈசானோ ஜோதிரவ்யய மேல்கூட்டி அன்வயம் வரும். அதாவது சிவனை சத்வசிய பிரவர்த்தகா சத்வ பிரவர்த்தகன்னு சொல்லியிருக்கு. அவர் எப்படி தாமசரா இருக்க முடியும்? இது ஸ்ருத்யா சத்வ பிரவர்த்தகத்துவ ஸ்ரவணாத் சிவஸ்ய தத் புராணானாஞ்ச நதாமசத்துவம். அங்க வர்ணிக்கப்பட்ட அந்த புராணங்கள்ல பிரதிபாதனம் செய்யப்பட்ட அந்த சிவன் சத்வ பிரவர்த்தகனாக சொல்லப்பட்டிருக்கான். ஆகையாலே விஷயம் தாமசமாக இல்லை. அதனால விஷயம் தாமசமானதால இந்த புராணத்தை தாமச புராணம் சொல்றது சரியா இல்லை. பிரம்ம விஷ்ணு ருத்ரேந்திரா சம்பிரசூயந்தே அப்படின்னு ஆரம்பிச்சு ந காரணம், இதெல்லாம் ஒரு உபநிஷத்துல இருக்கு. நம்ம சம்புன்னு எங்கேயோ முடியறது, இது அந்த உபநிஷத்துல பார்த்தா கிடைச்சிடும். அதே மாதிரி திரம்பகஞ்சாமஹே இது திரயாணாம் பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் அம்பகா பிதா திரியம்பகா. ஓ, இப்படி ஒரு அர்த்தம் பண்ணிருக்கார. திரியம்பகம்ங்கிற சப்தத்துக்கு திரயாணாம் அம்பகா, அம்பகானா பிதான்னு அர்த்தம். அந்த திரயம் யாருன்னு கேட்டா பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் அப்படின்னு போட்டிருக்காரு. திரயாணாம் யஹா பிரம்ம விஷ்ணு வீஷரூபிணாம் அம்பகா அசௌ பிதா யஸ்மாத் தஸ்மாத் திரியம்பக உச்சியதே இத்தியாதி. இதெல்லாம் அந்த அசர்வசிர உபனிஷத்து ஏதோ ஒரு உபனிஷத்து, அதுல இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இத்தியாதி ஸ்ருத்யவஷ்டம்பாத்
ஈஸ்வரஸ்ய பிரம்மாதி பித்ருத்வ பிரதிபாதகானாம் தத் புராணானாம் சுதராம் பிராமாண்யம். நேரடியா ஸ்ருதியிலே இந்த விஷயம் சொல்லியிருக்கு. அதனால ஸ்ருதியை மூலமாக கொண்டு இருப்பதாலே அந்த புராண வச்சனங்கள் எல்லாம் நாம பிரமாணம்னு வச்சுக்கலாம். அதுதான் பிரமாணம், பிராமாண்யம். நத்விதீயானா அந்த தாமச புராணம் ஏன் இதை சொல்றேன்னு கேட்கறதுக்கு, பண்ணினவன் கர்த்தா தாமசனா இருக்கிறதுனாலே அப்படின்னு சொன்னா அதுக்கும் கிடையாது, அதுவும் தப்பு. அப்படியானால் விஷ்ணு புராணானாம் அப்படி தாமசத்துவம் துர்வாரம் பிரசஜேத தாமச கர்த்திருவ அவிசேஷா. இப்படி சொன்னீங்கன்னா விஷ்ணு புராணமும் அவரே தான் தாமசத்தான் பண்ணியிருக்கார், ஆஹா அதுவும் தாமச புராணம் ஆயிடுச்சு. அதனால பண்ணினவர் எல்லாம் அஷ்டாதச புராணானா கர்த்தா சத்தியவதி சுத்தான்னு வேதவியாசர் தான் எல்லா புராணத்தையும் பண்ணியிருக்கார். அப்படி இருக்கும்போது அதுல ஒரே மாதிரியா தானே பிராமணியம் சொல்லணும். இதெல்லாம் தாமச புராணம், அதெல்லாம் சாத்விக புராணம் சொல்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்றார். கிஞ்ச மகோபனிஷத்துல என்ன சொல்லிருக்கு, வேதாந்த விஜான சுனிஷ்டிதார்த்தாக சந்நியாச யோகாத்யதய சுத்த சத்வாக இத்தியாதி ஸ்ருத்யா வேதாந்த விஜான பாரங்கதாக சுத்த சாத்விகாக யதயः தேஷாமேவ ஈஸ்வரோபாசனாயாம் அதிகாரः ये तामसाः बहिस्सात्विकाभिमानिनः ईश्वरस्तामसः इति वदन्ति तेषाम् ईश्वरोपासनायाम् अधिकारो नास्ति मोक्षोऽपि नास्ति. सात्विकानामेव ईश्वरस्य मोक्षदातृत्व श्रवणात् அதனால ந தாமசத்துவம். கடைசியில் இது ஒண்ணு சொல்றார். அதாவது மகோபனிஷத்திலே இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டவர்கள் யதிகள் சுத்த சாத்விகால சுத்த சத்வாக அப்படின்னு போட்டு, அதாவது சுத்த சாத்விகமா இருக்கணும். அவளுக்குதான் ஈஸ்வரோபாசனையிலே அதிகாரம். ஈஸ்வரோபாசனாயாம் கேஷாம் அதிகாரா அப்படின்னு கேட்டா வேதாந்த விஜான பாரங்கதாக சுத்த சாத்விகாக யதயः ஏ தேஷாமேவ அப்படின்னு இதுல தெரியுது. ஆக தாமசாக யாரு தாமசாள்னு சொன்னா, வெளியில நான் சாத்விகன்னு காமிச்சுண்டு ஈஸ்வரனை தாமசன்னு நிந்திக்கிறவர்கள் இருக்காளே, அவ அதான் சாத்விகாள் இல்லை, அவ தாமசாள். சாத்விகான்னு சொன்னதுக்காக சாத்விகாள் ஆக முடியாது. ஆகையாலே தேஷாம் ஈஸ்வரோபாசனாயாம் அதிகாரக நாஸ்தி. அவளுக்கு இந்த ஈஸ்வரனை உபாசிக்கிறதுக்கு தகுதி இல்லை, மோட்சம் கூட அவளுக்கு இல்லை. அதனால சாத்விகானாமேவ ஈஸ்வரஸ்ய மோட்சதாதிருத்வ சிரவணா. மோட்சமும் ஏன் கிடையாது, ஈஸ்வரன் சாத்விகாளுக்கு தான் மோட்சத்தை கொடுப்பானே தவிர இந்த மாதிரி தாமசாளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான். ஆகையாலே அதனால இந்த புராணங்கள் எல்லாம் தாமசம்னு சொல்றதுக்கு வழி இல்லை. வைஷ்ணவேஷு புராணேஷு சிவாபேட்சையா விஷ்ணோராதிக்கம் அவகமியதே இது அடுத்த சந்தேகம். விஷ்ணு புராணங்கள் எல்லாம் பார்க்கும்போது சிவனை காட்டும் விஷ்ணு வசத்தின்னு சொல்லியிருக்கு, அதை எப்படி நீங்க சரி பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றாருன்னா, சிவாம்சாபேட்சையா விஷ்ணோராதிக்கம் சிவனை காட்டிலும் விஷ்ணு வசத்தியா சொல்லல, சிவனுடைய அம்சத்தை காட்டிலும் வசத்தியா சொல்லிருக்கு. அதான் சொல்றாரு, சிவாம்சாபேட்சையா விஷ்ணோராதிக்கம் ஸ்ரூயதே நது மகேஸ்வராபேட்சையா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு இதை எடுக்கிறார். சிவபுராணேஷு சிவஸ்ய சாட்சாத் விஷ்ணு பிரத்யேவ ஆதித்யம் ததாச்ச பராசர புராணி. விஷ்ணு புராணத்துல சிவனுடைய அம்சத்தை காட்டிலும் விஷ்ணு வசதியா சொல்லிருக்கு, சிவனை காட்டிலும் வசதியா சொல்லல. ஆனா சிவபுராணங்கள்ல சிவனை சாட்சாத் விஷ்ணுவை காட்டிலுமே வசதியா சொல்லிருக்கு அப்படின்னு பராசர புராணத்துல இருக்கான். ததோதிகதர சாட்சாத் சிவஹ சாம்பஹ சனாதனஹ ததன்யதி விஸ்வம் ஈசான சது விஸ்வாதிக சிவஹ. சிவனை காட்டிலும் வேற இருக்கிறதெல்லாம் விஸ்வமா, இவர் விஸ்வாதிகா சிவஹா, அவர மேல. யானி வேதாந்த வாக்கியானி தானி சர்வாணி சப்தமா விஸ்வாதிக பராண்யேவ நைவ விஸ்வபராணி. விஸ்வத்தை சொல்றதுக்காக வேதாந்த வாக்கியங்கள் வரல, அதுல தாற்பயம் கிடையாது. விஸ்வாதிகனாக இருக்கக்கூடிய சிவனை சொல்றதுலதான் வேதாந்தங்களுக்கு தாற்பயம். அதே மாதிரி ததா ஸ்மிருதி புராணானி பாரதாதீனி சாஸ்திக சாஸ்திராந்தராணி தர்க்காஷ்ட ஸ்ருதி அனுகிராகாஸ்ததா. ஸ்ருதியை அனுசரிக்கிற தர்க்க சாஸ்திரம் கூட மற்ற புராணங்கள் ஸ்மிருதிகள் பாரதம் மாத்திரம் இல்ல, சாஸ்திராந்திரம் இல்ல, தர்க்க சாஸ்திரம் கூட அப்படிதான். எல்லாமே வினா சாட்சாத் சிவம் சாம்பம் பிரமாணானி அகிலான்யபி விஸ்வாதிகதையா நானியம் பிரவதந்தி கதாச்சன. சிவனை விட்டால் வேற யாரையும் விஸ்வாசிகமாக இவாள் இந்த பிரமாணங்கள் சொல்லவே இல்லை.
மாஹேஸ்வர புராணானி சமஸ்தானி மகாமுனி அசாதாரணையா மூர்த்தியா நாம்னா சாதாரணேன ச வதந்தி பரமம் தத்துவம் சிவம் சாம்பம் திரிலோச்சனம் நிருத்யந்தம் ஸ்வபரானந்தம் பிரமோதா சந்திரசேகரம் திரிமூர்த்தீனாம் ஹரஞ்சாபி ததம்சம் தஸ்ய வைபவம் ததம்சஸ்ய அபிமானஞ்ச பிரவதந்தி மகாமுனி. அதாவது அசாதாரணமான ஒரு மூர்த்தி இருக்கு, அந்த மூர்த்திக்கும் ஒரு அதே பேரு சிவனுடைய பேரு வருது. அந்த சிவ தத்துவம் இருக்கே, அந்த சிவ தத்துவம் வேறு, இந்த பரம சிவ தத்துவம்ங்கிறது வேறு. வேறுனா வித்தியாசம் கொண்டதாக இருக்கு. இப்ப வைஷ்ணவ புராணங்கள்லாம் இருக்கே, தது அம்சஸ்ய அபிமானஞ்ச பிரவதந்தி மகாமுனி. அந்த அம்சத்துக்கு எப்படி சிவன் பேரு வந்தது அப்படின்னு கேட்டா, அதுல சுவாமிக்கு அபிமானம் இருக்கான். அதனால அந்த பேரோடு அந்த ரூபத்தோட அந்த மூர்த்தி இருக்கான். இந்த வைஷ்ணவ புராணங்கள்லாம் இருக்கே, இந்த அம்ச ரூபமான சிவன் இருக்கே, அதை காட்டிலும் விஷ்ணுவ வசதியா சொல்லிருக்கலாம், அது வேண்டான்னு சொல்லல. வைஷ்ணவாய புராணானி சமஸ்தானி மகாமுனி திரிமூர்த்தீனாம் ஹரேர் நாம்னா மூர்த்தியா தஸ்ய பரம்பதம் பிரவதந்தி புராணே புராணே த்வே பிராஹ்மியா மூர்த்தியா அனகாதிஷா ஆக்னேயஞ்ச ததா சௌரம் புராணம் பண்டிதோத்தமா. ஆக இந்த புராணங்கள் எல்லாம் வசதி எல்லாம் சொல்றது எப்படின்னு கேட்டா, அந்த மூர்த்தியை வச்சுட்டுதான் பேசுறது அப்படின்னு தெரிகிறது. இந்த ஆக்னேய புராணம், சௌர புராணம் இதெல்லாம் இருக்கே, இது எல்லாத்துக்குமே அஷ்டாதச புராணானாம் நிஷ்டா காஷ்டா மகேஸ்வரக, பரமதாத்பரிய விஷயமாக மகேஸ்வரன் தான் இருக்கார். குணாபிமானினோ நைவ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரக, அந்த குணத்தில் அபிமானம் கொண்ட பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர மூர்த்திகள் அஷ்டாதச புராணங்களுக்கு பரம தாத்பரிய விஷயமாக இல்லை. வைஷ்ணவானி புராணானி திரிமூர்த்தீனாம் ஹரேரபி ததம்சஸ்ய வைபவஞ்ச வதந்தி. அந்த திரிமூர்த்திகளுடைய அம்சங்கள், அதனுடைய வைபவத்தை இந்த புராணங்கள் வர்ணிக்கின்றன. யஹா அபகர்ஷா ஹரேர் திருஷ்டா சாம்பவேஷு அகிலேஷ்வபி புராணேஷு ஹரே சாட்சாத் மூலபூதஸ்ய சத்தமா. அங்க அபகர்ஷன் சொல்ற இடம் எங்க இருக்கு? சிவபுராணத்துல விஷ்ணுவ அபகர்ஷன் சொல்லி சிவன் உத்கர்ஷன் சொல்லியிருக்கு. சிவனுக்கு அது சாட்சாத் ஹரியதான் சொல்லியிருக்கு, அம்சத்தை சொல்லலையா. வைஷ்ணவேஷு புராணேஷு யோபகர்ஷு திருஷ்யதே. வைஷ்ணவ புராணங்கள்ல சிவனுக்கு அபகர்ஷன் சொல்லியிருக்கேன்னா அது சிவனுடைய அம்சம். ருத்ராம்சஸ்ய ஹரஸ்யாஸ்ய விபூதேரேவ கேவலம் உத்கர்ஷோய புராணேஷு திருஷ்யதே வைஷ்ணவேஷு ச அசௌ தத்வாத்மனா விஷ்ணோ ந ஸ்வரூபேண சத்தமா. விஷ்ணு உத்கர்ஷன் சொல்லியிருக்கேன் வைஷ்ணவ புராணத்துலன்னு சொன்னா, அதுவும் விஷ்ணு ரூபத்துல இல்ல, தத்துவ ரூபத்துல. தத்துவேன்னு பார்த்தாக்க அவரும் பரமாத்மாவுடைய பரமேஸ்வருடைய அந்த மூர்த்தி தானே அப்படிங்கிறார். ஏவம் புராணயோகோ சாட்சாத் பிரம்மணா தர்சிதாச்ச திக்கு. இப்படியாக இந்த புராணங்களுக்கெல்லாம் பரஸ்பரம் விரோதம் வரைச்ச ஒரு விதமா சமாதானம் பண்ணணும் அப்படின்னு திக் பிரதர்சனம். ததா சௌரேஜ சத்தமா. அதான் அக்னி புராணத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கு, சூரிய புராணத்திலும் இருக்கு. ஆதிக்கம் தேவதேவஸ்ய சிவஸ்ய பரமாத்மனா அவிஜ்ஞாய நரா விஷ்ணு வரிஷ்டம் மன்வதே பிரமாத்து ருத்ராதிக்யம் அப்படி அவிஜ்ஞாய பிரம்ம நாராயண புரா. வேற ஒரு கதை வருது. அதாவது என்னன்னா, சிவனுக்கு இதை விட ஆதிக்கம் இருக்கிறத தெரியாததுனால விஷ்ணுவ வரிஷ்டம்னு சில பேர் பிராந்தியால நினைக்கிறார். ஆனா அது வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொல்ற. இதை நம்ம அப்புறம் பார்ப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.